கேரள சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கூட்டணியை பின்னுக்கு தள்ளி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. கேரளாவில் கடந்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதாவது காங்கிரஸ் வெற்றி புயல் கேரளத்தில் மையம் கொண்டுள்ளது என கூறும் அளவுக்கு அக்கட்சி முன்னிலையில் உள்ளது. கேரளாவில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 71 தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் 89 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியான முன்னிலை வகுத்து வருகிறது. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்று தெரிகிறது. இடதுசாரி கூட்டணியான LDF 48 தொகுதிகளிலும் பாஜக தலைமையிலான NDA கூட்டணி 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. தொடர்ந்து 3வது முறையாக முதல்வர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்ட கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பெரும்பாலானோர் பின்னடைவை சந்தித்துள்ளது. கேரள அரசியல் களத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. CPM கோட்டையாக கருதப்படும் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தர்மடம் தொகுதியில் முதல்வர் பினராயி விஜயன் பின்னடைவை சந்தித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.